வகையில தான் அந்த 23 தீர்மானங்களும் இருக்கு. எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அதிமுகவினுடைய பொதுக்குழுவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த பொதுக்குழு அதிமுகவினுடைய கட்சியே எப்பொழுதும் அவங்களுடைய டார்கெட்டட் அட்டாக்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே திமுக தான் இருக்கும். ஏன்னா அவங்க இந்த இப்ப துரைக்கருணா அவர்கள் சொன்ன மாதிரி எதிர்துருவ அரசியல் தான், அதாவது எதிர்துருவம் இல்லை இருதுருவ அரசியல் தான் இங்க. சோ மீண்டும் எங்களுக்கு எதிரி திமுக தான் அப்படிங்கறத அதிமுக 8 தீர்மானங்கள் மூலமாக திமுக அரசை கண்டித்து, திமுக அரசை கடுமையாக புயல் வெள்ளம் போன்ற விஷயங்கள்ல கண்டித்து, அது கரப்ஷன் கமிஷன் அப்படிங்கிறதுலாம் ஒரு கமெண்ட்டை போட்டு திரு உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்கு. அதாவது திமுக எதிர்ப்பினுடைய வீரியம் இன்னும் குறையவில்லை. நாங்கள் திமுக எதிர்ப்பான கட்சி தான், எங்களுக்கு முதல் எதிரி திமுகங்கிறத ரொம்ப வெளிப்படையா அதிமுக சொல்றாங்க. ஏன்னா என்னதான் நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிட்டாலும் திமுக போட்டியிட்டாலும் இந்த 2 கட்சிகளுக்குமே முக்கியமான ஒரு பேட்டில் கிரவுண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் தான், சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான். சோ அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு எதிரி யார்? திமுக. இது ஒரு புறம். இரண்டாவது புறம் பாஜகவை திமுகவுக்கு கண்டனம், பாஜகவுக்கு வலியுறுத்தல். அப்படிங்கிறதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்னும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து விட்டாலும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு இன்னும் அதிமுக வரவில்லை அப்படிங்கிறதுதான் ஒரு அரசியல் விமர்சகராகவும் ஒரு அரசியல் பத்திரிகையாளராகவும் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, இது அதிமுக அப்படிங்கிற கட்சி கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து விட்டாலும் கூட கடந்த 3 மாதங்களாக பாஜகவை பற்றின விமர்சனங்களை வெகுவாக தவிர்த்து வருகிறார்கள். கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் சரி, கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களும் சரி, எல்லாருமே அந்த விமர்சனங்களை ரொம்ப கான்சியஸா அதை அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. அதற்கு காரணம் அதிமுக தான் முழுமையாக சொல்ல முடியும். என்னதான் வெளியில் வந்து விட்டாலும் கூட பாஜகவை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ இல்ல கண்டனங்கள் தெரிவிப்பதற்கு கூட அதிமுக தயங்குவது என்னன்னா, நான் திருப்பி கூட்டணிக்கு போயிடுவாங்கன்ற அளவுக்கு நான் பேச மாட்டேன். ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன். பட் பாஜகவை எதிர்கட்சியாக நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டாம், அவர்களுடைய தயவோ உதவியோ எப்படி வேண்டுமென்னாலும் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விண்டோவை பிஜேபி ஓபன் பண்ணி வச்சிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க அந்த செப்டம்பர் 25ஆம் தேதி தீர்மானத்தை எடுத்துக்கொண்டால் கூட மத்திய பாஜக மீது எந்த ஒரு விமர்சனம் வைக்கவில்லை. மாநில பாஜக மீது விமர்சனங்களை வைத்தாலும் தனிநபர் தாக்குதலாக யாருடைய பெயரையும் அவர்கள் குறிப்பிடவில்லை. சோ அந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்காக அலையன்ஸ்க்கு போயிடுவாங்கிறது இப்போதைக்கு எனக்கு தெரிந்து அது ஒரு சரியா வராது. அப்படிப்பட்ட ஒரு முடிவை அதிமுக எடுக்க இந்த தேர்தலுக்கு நான் நினைக்கிறேன். பட் இவங்களுடைய டார்கெட் எல்லாமே 2024ஆம் ஆண்டுக்கு தானே தவிர 2026ஆம் ஆண்டுக்கு தானே தவிர 2024ஆம் ஆண்டுக்கு இவர்களுடைய கணக்குகள் இல்லை. 26ல எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இவங்க மீண்டும் மீண்டும் பேசுறாங்களே தவிர 24 தேர்தலை பற்றி அதிமுக பெரிதளவில் கவலைப்படவில்லை அப்படிங்கிறது தான் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். அவங்களோட பாஜக எதிர்ப்புன்ற நிலைக்கு இன்னும் வரல, ஆனா திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார்கள். மிக்க நன்றி திரு சிவபிரியன். இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய அந்த 23 தீர்மானங்கள் தொடர்பாக பத்திரிகையாளர்கள், அரசியல் நோக்கர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து தீர்மானங்கள் வாசிக்கப்பட்ட பின்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்ற இருக்கிறார். தொடர்பான செய்திகளையும் நேரலையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இடைவேளைக்கு பிறகு.